So Lord and Miller directing an on-screen incredible adaptation of the book Project Hail Mary written by Andy Weir, who also wrote The Martian, which is also a great book that became a movie directed by Ridley Scott. மறந்துடாதீங்க. இந்த படத்தோட எதிர்பார்ப்பை எகிர வச்சதுக்கு இது ஒரு முக்கிய காரணம், விச் இஸ் ஆல்சோ கிரேட் மூவி. அதான் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஹெல் மேரி அப்படின்ற ஸ்பேஸ் சைஃபி டிராமா என்ன சொல்ல வருது? ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ ஸ்பாயிலர்ஸ் இல்லாம பார்த்தலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். So lead character Ryan Gosling as Ryland Grace, a biologist who's living his life as a very overqualified middle school teacher work பண்றாரு. Astrophage or alien microbe, it attacks the sun and solar system. It attacks the sun by absorbing its radiative output, breeding on high carbon dioxide planet like Venus and spreading uncontrollably in the absence of its natural predator அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ் மிஷன் தான் ப்ராஜெக்ட் ஹெல் மேரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி என்ன மாதிரி போகுது அப்படின்றதான் இந்த படத்தோட அந்த மொத்த ஸ்டோரி. ஸோ ராக்கி அப்படின்ற ஒரு அனிமெட்ரானிக் பப்பட்டை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன், அதுக்கும் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டிங் வந்து ரொம்ப எமோஷனல், எல்லாமே பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தான் லைட்டிங் வேற லெவல். குறிப்பா வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்போது எந்த அளவு உள்ள வந்து இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா யூஸ் பண்ணி சினிமேட்டிக்கா வேற லெவல் என்ஜாய்மெண்ட் இந்த மூவியே. டோட்டலா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 hours 30 minutes கிட்ட ரன் டைம் இருக்கு. பட் இந்த படம் வந்துட்டு இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரோ அந்த மாதிரி ஜான்ரா படமாவே கிடையாது. அவுட் ஆஃப் த வேர்ல்டு மூவி அப்படின்னு தான் சொல்வேன். கண்டிப்பா வந்து வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு படம். முக்கியமா வந்து கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்தது. ஸோ ப்ராஜெக்ட் ஹெல் மேரி அப்படின்றது இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்க்கும்போது இந்த படமே வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல டிராபேக்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த படத்தோட லென்த், குறிப்பா வந்து அந்த ஏலியன் அப்படின்ற அந்த கேரக்டர் வர்றதுக்கு முன்ன வர ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பரபரன்னு போகும். திருப்பி கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி கொஞ்சம் ஸ்லோபனா போகும். பிகாஸ் அது வந்து ஸ்டோரி அப்படிதான். ஸோ அது வந்து நம்ம ஸ்லோ அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இட்ஸ் நாட் போரிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒன்லி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படமே. இதுல வந்து நீங்க விறுவிறுப்பு பரபரப்பு அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த படம் கண்டிப்பா வந்து ஆஸ்கர் வாங்குறதுக்கான 100% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏதாவது ஒண்ணுலயா இந்த படம் கண்டிப்பா வாங்கும். முக்கியமா டெக்னிக்கலா ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். எந்த வித இதுக்குமே பண்ணல. ஸோ அந்த வேற லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சரி, ஆக்டர் அவரும் சரி, வேற லெவல். அவர் எல்லா விதமான டைமென்ஷன்லயும் தன்னோட நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. எமோஷனா இருக்கட்டும், ஹியூமரா இருக்கட்டும். ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு தனிமையா இருக்கும்போது ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து அந்த கெனடியன் ஆக்டர் ரைலன் கோஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அவருமே ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தத்தில் என்ன படம் வந்து இந்த பொறுத்தவரை இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஃபிலிம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.